படுத்தல். திருக்குறள் கூறப்போகிறேன். திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலக கற்க கதிர கற்றவை கற்பழியும் ஏற்படாது. இதனால் இவன் முடிக்கும் என்னை அழைத்து தலைமையேற்று பிரிவுபடுத்ததை அந்த சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் பொறுப்பாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த கூட்டத்தினுடைய பெயர்களை எல்லாம் படித்தால் 1 மணி ஆகிவிடும். ஏன்னா முதலே ஐயா சொல்லிட்டார், எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டார். மறுபடியும் நம்ம அதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் வேண்டாம். நேரத்தை கருதி சுருக்கமாக என்னுடைய உரையை சொல்கின்றேன். தமிழ்நாடு வாழும் நாம் தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொன்னார் ஐயா, முதுகெலும்பு இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். முதுகெலும்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். முதுகெலும்பு இல்லாதவர்கள் மட்டும் வெளியில் உட்கார்ந்திருக்காங்க. அதை நாம் நினச்சிக்கணும், அப்படிதான் நினச்சிக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 10 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. ஒரு சங்கம் என்று நடத்தும் பொழுது, தமிழ் சங்கம் என்று நடத்தும் பொழுது இன்றைய காலகட்டத்திற்கு இவ்வளவுதான். எல்லா கடைக்கும் கூட்டம் போவதில்லை. தகர கடைக்கு எவ்வளவு கூட்டம் போக நீங்க பாருங்க, நிறைய தகரமெல்லாம் இருக்கும், அது போட்டு போட போவாங்க. தங்க கடைக்கு அதோட கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். வயர கடைக்கு கூட்டமே இருக்காது, 2 பேர் தான் போவாங்க. இது வயர கடை, அதனால இங்க வர்றதால வைரம். அதனால நம்ம கூட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கருத்தை நம்ம சொன்னாலே போதுமானது. இப்பொழுது எனக்கு ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்வதற்காக சொன்னாங்க. அதை வெளியிட்டு சொல்லிடலாங்களா? இல்லை, சரி. இந்த அருள்நெறி திரு தந்தையார் திரு குன்றக்குடி அடிகளாருடைய நூல். இந்த குன்றக்குடி அடிகளார் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அந்த குன்றக்குடி அடிகளார் பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும், என்னால் அறிஞர்கள் தான். அதை நான் விலைக்கு சொல்வதற்கு அதிகம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன கருத்துக்கள் நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு அடிகளார் குன்றக்குடி அடிகளார். 1. தமிழால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்ன முதல் மனிதன் அவர்தான். அடுத்தது, அர்ச்சனை மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போகணும் என்று துணிந்து கால்வடை உடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் துணிந்து அந்த அர்ச்சனை மக்களை கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று அவர்களை பிரிவுபடுத்த ஒரே ஒரு தவசீலர் குன்றக்குடி அடிகளார் தான். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போக கூட கஷ்டப்பட்டு இருக்கார். அங்கே தந்தையின் மூலமாக கல்வி கேட்டு போய் கல்வி கற்க முடியாமல் 10ஆம் வகுப்போட நிறுத்துற அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் விவசாயத்துறையில கொஞ்ச நாள் வேலை செய்தார். அந்த விவசாயத்துறையிலே கூட இயற்கை சார்ந்த விவசாயத்தான் கற்றுக்கிட்டார். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். இப்படித்தான் விவசாயம் செய்ய வேண்டும், இப்படி செஞ்சாதான் மக்கள் உயிரோடு வாழ்வார்கள் என்று சொல்லி அந்த விவசாயத்தையும் இயற்கையாக மக்களுக்காக கொண்டு சென்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுடைய புத்தகத்தை நம்ம வெளியிட போறோம். அதே மாதிரி கால்வடை உடுத்திய எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் இருப்பாரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கால் உடுத்தி விடுங்களா உங்களுக்கே தெரியும், காமத்தின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனா இவர் அதுல இல்லவே இல்லை. அந்த பக்கமே அவர் போட்டு கல்யாணம் வேண்டான்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு தவசீலர் இவர். அப்படிப்பட்ட ஒரு பேராண்மை மிக்க ஒரு தலைவர். இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதை விட மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கை அந்த பாதையில் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இவர். இவருடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பெரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர். அவரோட எப்படி இவர் சேர்ந்தாரு, ஈரோட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப ஈரோட்டுல நான் போலாமான்னு சொல்லி தன்னுடைய ஆட்களை கேட்கிறாரு. ஈரோட்டுக்கு எங்க நீங்க போறீங்க? பெரியார் வர சொல்றாங்க. பெரியார் வரக்கூடாது, அவர் பெரிய மனிதர்,
வயசில் பெரியவர், அவரால் நடக்க முடியாது, அப்படிப்பட்டவர் நம்ம எங்க கூப்பிடணும், நாமளே போடாங்கிறாங்க. பெரியவர்கள் போய் கேட்கிறாங்க, ஐயா குண்டுபடியில நீங்கள் சந்திக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நாம அவர் இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு, ஏன்னா மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருங்கிறார். பாருங்க, அதாவது அந்த கால தலைவர்களுக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. இந்த காலத்துல அப்படியே இருக்குது. கட்சியில என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. காலையில் பேச்சு பேசுறேன், சாயந்தரம் பேச்சு பேசுறேன், அடுத்த நாள் அவனை திட்ட இவனை திட்டுறேன். ஆனா ஒரு எதிரே ஒரு கடவுள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதனும், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதனும், இருவரும் எப்படி ஒரு நட்பு கொண்டு வருவாங்க. அவங்க கொள்கை வேற, இவருடைய கொள்கை வேற. அவர் காவி, இவர் கருப்பு. இவர் சொல்றாரு, அவர் வர சொல்லக்கூடாது, மக்களால் மதிக்கப்பட்டவர், இவருடைய தொண்டாற்றி கொண்டிருக்கிறார், அவர் போய் நான் வர சொல்லலாமா அப்படின்னு இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கடைசியில் என்னன்ட்டாங்க, நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுபடியில ஏழுக்கு வருகிறார். அப்படி ஏழுக்கு வரும்பொழுது பெரியார் அவர்கள் தன்னுடைய இவருக்கு போற பையை தூக்கிட்டு வாசலுக்கு வந்து வரவேற்கிறார். எப்படிப்பட்ட நட்பு பாருங்க, எப்படி மரியாதை கொடுக்காரு பாருங்களேன். அதுதான் பெரியார். வந்து கொடுத்துட்டு மேல மாடியில நீங்க ஓய்வெடுங்கள், வந்து அவங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல ஓய்வெடுத்து இருக்காரு. அதுக்கப்புறம் கேட்கிறார் அடியில, நாம கீழே போயிடலாம், ஏன்னா பெரியார் மேல வர முடியாது, படிக்கட்டே எதுக்கு வரணும் அப்படிங்கும்போது, இருங்க நான் எதுவும் கேட்டு சொல்றேன் அப்படிங்கும்போது பெரியாரே மேலே வந்துடுறாரு, படிக்கட்டே வர்ற வந்தது. இவர் பார்த்துட்டு ஐயோ இன்னும் எப்படி வந்துட்டீங்கன்னு உடனே போய் இவருக்கு மட்டும் உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு வந்து பேசுறாங்க. பேசும்போது கடவுள் இல்லை அப்படிங்கிற செய்தியும், கடவுள் இருக்க அப்படிங்கிற செய்தி பத்தி எல்லாம் என்ன பேசினாங்க. இவர் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, நான் ஒன்னும் சொல்லல, கடவுள் நான் சொல்லவே இல்லை வரைக்கும். அதாவது இந்துக்களும் முஸ்லிமும் சேர்ந்து இயேசு எழுதினாங்க, இயேசுவும் முஸ்லிம் சேர்ந்து இந்து கடவுள் எழுதினாங்க. அப்புறம் இந்து இயேசு சேர்ந்து இந்த கடவுள் இல்லைங்க. மூணு பேரும் சொல்லும்போது நான் மொத்தமாக கடவுள் சொல்றேன், வித்தியாசம் இது என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒண்ணுமே பேச முடியல. இது நான் சொல்லல, நீங்க அங்க உங்களுக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி நான் கடவுள் வந்து நம்பிக்கையை யாரு நான் வந்து மதிக்கிறேன், அது உங்க கொள்கை, என்னோட கொள்கை இல்லைங்கிறது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே அடிகார் சொல்றாரு, நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைன்னு நீங்க நினைச்சுங்க, ஆனா எனக்கு அப்படி இல்லை. மனிதனாய் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடம் கண்டிப்பாக இருந்து வணங்க வேண்டுகிறார். மனிதன் வேறு, இறைவனை வணங்குவது வேறு. மனிதனை மனிதனை நீங்க சொல்றீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் உங்களுடைய கொள்கையும் என்னுடைய கொள்கையும் வேறு வேறாக இருந்தாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு ஒன்றுதான். அது என்ன ஒரு தொண்டு? மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அதற்கான வசதி வாய்ப்பு செய்து கொடுக்க வேண்டும், அவர்கள் உயர்வுக்கான வழிவகளை செய்ய வேண்டும், குழந்தைகளை நீர் தடுப்பதை நிறுத்த வேண்டும். இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்களை நாம் இருவரும் சேர்ந்து செய்வோம். கடவுள் ஒருவர் இருக்கட்டும், அது உங்க கொள்கை, அது என்னோட கொள்கை. இருவரும் சேர்ந்து பொதுப்பணி செய்வோம். அந்த பொதுப்பணியில சமூக பணியாக சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம் அப்படின்னு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருவரும் வெளியில வர்றாங்க. வந்துட்டு அங்க ஊருக்கு போயிடுறாங்க. இதுபோக எங்கெங்கெல்லாம் பெரியார் கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அடியார் சொல்கிறார்கள், எங்கெல்லாம் அடியாரோட கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் பெரியார் சொல்கிறார்கள். நேரம் இருக்கும் பொழுது எல்லா கூட்டத்துக்கும் போக மாட்டாங்க. அப்படி போய் மக்களுக்கான நற்காரியங்களை செய்வதில் இருவரும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். ஆனா இருவரும் ஒன்று காவி, ஒன்று கருப்புடை. இதான் வித்தியாசம். அடுத்த கல்வி பணி தமிழுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு தமிழ்ல ஏன் வந்து தமிழுக்கு வந்து கோயில்ல இடம் கொடுக்க கூடாது? தமிழ் யாருடைய மொழி? இறைவன் படைத்த மொழி, சிவன் படைத்த மொழி. சிவனுக்கே சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஏன் நம்ம மொழி வச்சுட்டு போனோம்?
என்னைக்கு சமஸ்கிருதத்தில் வந்து என்னை பாடுபாடு சொன்னார் சிவபெருமான், முருகப்பெருமான் மற்ற சிவாலயங்கள்ல ஏன் அத்தனை பயன்பாடுகள் இருக்கிறது, அத்தனை தமிழ்ல தான் இருக்கு வேதங்கள் பூராமே. அப்புறம் என்ன என்று போராடி தமிழே தன்னுடைய கோவில் அர்ச்சனை முதல் ஆரம்பிச்சவர் அவர் தான். அதே மாதிரி தமிழ் அர்ச்சனைகளை உருவாக்கியவர் அவர் தான். தமிழ் அர்ச்சனை செய்யணும், அது அர்ச்சனைகளை யார் வேணாலும் படிக்கலாம், வேதத்தை யார் வேணாலும் படிக்கலாம், படித்தவன் வேதத்தை ஒப்பிக்கிறான். அந்தந்த ஜாதி ஜாதி 4 தான். 4 ஜாதி எதுக்கப்பட்டு 40 ஜாதி பண்ணீங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 4 வருடங்கள் தான் இருக்குங்கிறார். அந்த 4 வருடம் இன்னைக்கு 40 ஆயிடுச்சு. ஆகவே இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல பெரியாரும் இவங்களும் கைகோர்த்து நின்றார்கள். அதே மாதிரி கல்வியை பெண்களுக்கு கொடுப்பதற்கும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கும் இருவரும் கைகோர்த்து நின்றார்கள். மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து பணிகளிலுமே இவங்க 2 பேரும் பெரியாராகட்டும் அடிகளாராகட்டும் இருவரும் ஒத்து சம உரிமை எடுத்துக்கொண்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த நூலில் ஆசிரியர் அவர்கள் கவிஞர் புதுவை வெற்றிவேலன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு அவருக்கு விருது வழங்கி இருக்குது. வெற்றிவேலன் ஐயாவுக்கு அந்த ஒரு காவிய புத்தகத்திற்கு ஒரு விருது வழங்கி அவரை பாராட்டி நேற்று நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் எனக்கு வருவதற்கு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த புத்தகத்தை வந்து நமக்காக நம்ம இங்கே கொடுத்து விட்டுருக்காரு, இதை நீங்கள் வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த இருவருமே சமுதாய தொண்டிற்காகவும் சமூக தொண்டிற்காகவும் கல்வி பணிக்காகவும் மக்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற பண்பாட்டிலிருந்து சிதையக்கூடாது என்பதற்காகவும் ஒருவர் வந்து சமயத்தின் மூலமாகவும் இன்னொருவர் வந்து சமுதாயத்தின் மூலமாகவும் 2 பெரியவர்களும் 2 திசைகளில் நின்று கொண்டு இருந்தாலும் கூட பாதை ஒன்றுதான் அவருக்கு. மக்களை வெளியிட்டு செல்லக்கூடிய பாதை அவங்களுக்கு ஒன்றுதான். அதில் எந்த வேட்டு கருப்பு அவங்க 2 பேருக்கு கிடையாது. ஆக இந்த மாதிரியான இந்த புத்தகத்திலே இந்த 2 பெரியார்களை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த புத்தகத்தில் இருக்கிறத ஒரு சின்ன கருத்தாக மட்டும் மீண்டும் நான் சொல்லி விடைபெறுக விரும்புகிறேன். அன்னை தமிழில் பேசுவோம், அன்னை தமிழை வளர்ப்போம், அன்னை தந்தையை வணங்குவோம், அன்பை நெஞ்சில் விதைப்போம், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொன்னார். வாய்மொழிக்கு ஏற்ப நம் வாழ்க்கையில் அனைவரிடத்திலும் அன்புடன் பழகுவோம். திருக்குறள் படிப்போம், திருவாசகம் படிப்போம், திருக்குறள் படிப்போம், திருவாசகம் படிப்போம், தினசரி தேவாரம் படிப்போம், தினமும் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். தமிழராய் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, இந்த ஒண்ணுதான், பண்பு தான். அன்பும் பண்பும் தான். அன்பும் பண்பும் 2 இருந்தா தான் இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார். முதல்ல இருந்தே நம்மை இந்த உலகம் மதிக்கிறது என்று சொன்னால், தமிழனை மதிக்கிறது என்று சொன்னால் அவனை பண்புக்கும் அன்புக்கும் தான் கட்டுப்பட்டிருக்காங்க. அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களை மதிக்க வைக்கிறது என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இங்கே இருக்க முடியாது என்பதை நான் இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவன் அருள் பெறவே, அணையா விளக்கின் ஒளி பெறவே அனைவரும் வாழ்ந்திடுவோம், ஆண்டவனை மட்டும் தொழுதிடுவோம். புத்தகம் படித்திடுவோம், புத்தியை வளர்த்திடுவோம். புத்தகம் படித்திடுவோம், புத்தியை வளர்த்திடுவோம். புதிய சிந்தனையை விதைத்திடுவோம், புரட்டி பார்க்க வைத்திடுவோம். புதிய சிந்தனையை விதைத்திடுவோம், புரட்டி பார்க்க வைத்திடுவோம். புத்தகம் படித்திடுவோம், புனிதனாக மாறிடுவோம். புதிய பாரதத்தை படைத்திடுவோம், புண்ணிய பூமியாய் ஆக்கிடுவோம். புதிய பாரதத்தை படைத்திடுவோம், புண்ணிய பூமியாய் ஆக்கிடுவோம். சாதி மதமற்ற சமுதாயம் சாத்தியம் என்று சொல்லிடுவோம். சாதி மதமற்ற சமுதாயம் சாத்தியம் என்று சொல்லிடுவோம். சரித்திரம் படைக்க புறப்படுவோம், சரித்திரமாக மாறிடுவோம். சரித்திரம் படைக்க புறப்படுவோம், சரித்திரமாகவே மாறிடுவோம். அதற்கு தமிழ் மொழியை பரப்பிடவே, தமிழ் சமுதாயத்தை உயர்த்திடவே எல்லா இடங்களிலும் தமிழில் பேசிடுவோம். எல்லா இடங்களிலும் தமிழில் பேசிடுவோம். தமிழ் அர்ச்சகரை உருவாக்குவோம். ஆலயங்களில் தமிழ் மொழி ஒலிக்கட்டும். ஆண்டம் அருளிய தமிழ் மொழி அவன் காதில் கேட்கட்டும். தமிழ் அர்ச்சகரை உருவாக்குவோம். ஆலயங்களில் தமிழ் மொழி ஒலிக்கட்டும். ஆண்டவன் அருளிய தமிழ் மொழி அவன் காதில் கேட்கட்டும்.
தமிழ் மொழி வளர பாடுபட்ட அத்துணை உள்ளங்களுக்கும் தமிழ் மொழி வளர பாடுபட்ட அத்தனை உள்ளங்களும் வளரட்டும். எதிர்கால சமுதாயம் தமிழ் மொழி பேசி வாழட்டும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற பாரதியின் வாக்கு மெய்ப்பட வேண்டும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற பாரதியின் வாக்கு மெய்ப்பட வேண்டும். அதற்கு தமிழ் நெஞ்சங்கள் உழைத்திட வேண்டும். அதற்கு தமிழ் நெஞ்சங்கள் உழைத்திட வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று என்னுடைய உரையை முடிக்கும் முன் இந்த சின்ன பையனை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை பெரியவர்கள் மத்தியில இந்த வயசுல மிக அற்புதமாக கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் வள்ளலாரை பற்றி பேசியது மிக அருமை. இவன் ஒருவன் போதும் இந்த தமிழ் வளர்வதற்கு. வள்ளலார் காட்டிய வழியில யாரெல்லாம் செல்கிறார்களோ அவரெல்லாம் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு விதையை நாம் இன்னும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விதையை நாம் நட்டுவிட்டால் நாம் பேச வேண்டிய அவசியமே அது அவர்களே பேசிக் கொள்வார்கள். ஆகவே இந்த சிறு வயதிலே இங்கே கொஞ்ச நேரத்தில் நாளைக்கு தான் தைப்பூசம், ஆனால் இன்றைக்கே தைப்பூசத்தை உருவாக்கி விட்டார் அந்த மாணவன். அவன் அற்புதமா பேசினான். தைப்பூசத்துல நாங்க பேசுறது இவன் பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு முத்து இந்த தமிழ் சங்கத்திற்கு கிடைத்திருப்பதை நினைத்து பெருமைப்பட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விலையுயர்ந்த பாராட்டுக்களாக சேரும் என தன் நிறுவனத்திடம் அனுமதி வாங்கிட்டு இங்க வந்திருக்காரு. அதனால அவரை சான்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய புறநானூற்று பாடல் உரையாகும். யாதும் ஊரே யாவரும் கேளு. இறைவனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி உலகலாம் பறவையின் உள்ளத்திலிருந்து அலைகளா ஒளி செய்ய அருட்பெருஞ்சோதி என்கின்ற வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளை வழித்தடமாக கொண்டு இந்த திடீர் வாய்ப்பில் மகிழ்ந்து இந்த கவியன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்திற்கு சிரம் தாழ்ந்த பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலை பார்க்கிறோம். திடீர்னு இறைவர் உங்களுக்கு சொர்க்கம் கொடுத்துட்டு நீ வந்துடலாம் அப்படின்னா, கண்ணப்பனாருக்கு மாறிலா இடப்பக்க நிற்பன இடம் கொடுத்த மாதிரி நீ என்னோடு சொர்க்கத்தில் சேர்ந்து விடுன்னு சொன்னாங்க. வேண்டான்னார். சொர்க்கம் தேவையில்லைங்க. ஏன் சொர்க்கம்னா என்ன? தான் கடவுள் இருப்பார், சுத்திரதும் தேவர்கள் இருப்பாங்க. அங்கே அற்புதமான ஆடல் பாடல் புரியவங்கெல்லாம் இருப்பாங்க. ரம்பத்தில் எடுத்துமே அதுக்குன்னு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் ஆடல் ஆடுவார்கள், பாடல் பாடுவார்கள். இடையில் இங்கே டீ மருத்துவ தேநீர் சுவைநீர் கொடுத்தது போல் அங்கே சோமாபானம் சுறாபானம் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாங்க. ஒரு கவலையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சோம்பேறி நாயிலே எனக்கு வேண்டான்ட்டார். அந்த பணி எனக்கு தேவையில்லைன்ட்டார். வேறு என்னதே ஒன்று, நான் பூமியில் தான் இருக்கணும். ஏன்னா குனித்த பருவமும் புகை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடியை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது. நான் அங்கே இருந்துக்கிறேன். அங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அங்கதான் வாய்ப்பு இருக்கு. இங்க உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு வேடிக்கை பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அந்த பிறவி தேவையில்லை. அதே மாதிரி அண்ணன் சொன்னார், பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதான் அமரேரே அயர்தம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை தேடும் வேண்டு தூக்கி போடி அந்த வைகுண்டத்தை வேண்டாம், அங்க சொர்க்கத்தை தூக்கி போடுனாங்க. அந்த மாதிரி இறைவன் கொடுத்த அந்த சொர்க்க பூமி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நான் மீண்டும் மனித குலத்திற்கே உழைக்க வேண்டும், தமிழுக்கே உழைக்க வேண்டும் என்று 63 நாயன்மார்களே ஒரு புதிய சேர்த்து மொத்த உருவமாக இங்கே வந்து கவியன்புத்தூர் தமிழ்ச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கணேசன் ஐயா அவர்களுக்கு அந்த அற்புத இந்த அவை அரங்கத்தில் மேடை படைப்பாளர்களாக சிறப்பாளர்களாக இணையத்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற இத்துணை பேருடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, இதைவிட பூத்த அறிவு மிகுந்தாலும் கீழே சுவையாளர் போல இங்கே எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் திருவடிகள் எல்லாம் தொட்டு வணங்கி இந்த ஒரு சின்ன ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அருமையான குறள், தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலாய் சொல்லும் வல்ல அமைச்சும்.
கடுவை துளைத்த கடலை புகட்டி குறுகை தரித்த குரல், அந்த குரல் பார்த்தல திருப்தி இல்லை. இதனால எப்படி மாத்துறாங்க? அடுவை துளைத்த கடலை குறுகை தரித்த குரல். குரலுடைய பெருமையெல்லாம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், காலம் போதாது. இப்போ நம்ம உணவு நேரத்தை நேரிட பின்னால கவியரங்க வேற காத்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால அழகாக சொன்னார், காந்தியோட வரலாற்றை குறிப்பிடுவார்கள். என்னை திருத்தியது திருக்குறள் என்று சொல்வார்கள். என்னை திருத்தி உலகமாக ஞானியாக ஒரு உத்தம தொண்டனாக மாற்றியது திருக்குறள் என்று சொல்வார்கள். ஒரு திருக்குறள் அவர் பிடித்த திருக்குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நில. இந்த ஒரு குறள் தான் காந்தியடிகளை மறுபடியும் மாற்றி அமைத்ததாக சொல்வார்கள். தமிழில் நாம் திருக்குறளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருக்குறள் மூலமாக உலகம் முழுவதும் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பெருமைக்குரிய செய்தி நம்ம நினைத்து பார்க்கிறோம். நமது தமிழுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய சொத்து, வரலாறு காணாத காலம் கடந்த ஒரு பெட்டகம் என்றது திருக்குறள் தான். ஆனால் அந்த திருக்குறளை படிப்பதற்காக இந்த உலக மொழிகளில் அந்த எல்லா மொழிகளிலும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பெரிய நூல் என்றால் இந்த திருக்குறள். அந்த திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்ற 3 பகுத்து, அதில் அறத்தில் ஒரு 38 அதிகாரத்தையும், பொருளில் ஒரு 70 அதிகாரத்தையும், காமத்துப்பால் இன்பத்துப்பால் ஒரு 75 அதிகாரத்தையும் வகுத்து, அந்த பகுதியில் அரசியல் என்கின்ற பகுதியில், அங்கவியல் என்கின்ற ஒரு பகுதியில் இந்த குறளை அருமையாக தேர்ந்தெடுத்து நமது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பேர தலைப்பினுடைய அதிகாரத்தை பாருங்க, அங்கவியல். கொஞ்சம் ஆலோசி பார்க்கணும். நம்ம மற்றதெல்லாம் விட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுறோம். அந்த தலைப்பை அங்கவியல் கொடுத்திருக்கிறாங்க. அங்கம்னா உறுப்புன்னு அர்த்தம். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உயிர்களை காப்பாற்றுவதும் மறு வாழ்வு கொடுப்பதும் என்கின்ற அந்த மருத்துவ பணியில் இருப்பவரை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவ்வப்பொழுது அழைப்புதல் மட்டும் அனுப்பிடுவேன். மற்ற செய்திகளை அனுப்புவோம், பகிர்ந்துக்குவோம். அவர் எழுதிய அவருடைய வரலாற்று புத்தகத்தை முழுமையாக படித்து ஒரு நாள் அவரிடம் பேசினேன். அந்த அளவுக்கு இருக்கின்றார், தமிழ் பற்றோடும் இருக்கின்றார். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக, வாழ்த்துரை தருக. இந்த அறிஞர் பெருமக்கள், தமிழ் நண்பர்கள், தமிழ் வித்தகர்கள், மாணவ செல்வங்கள், பேராசிரியர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லோரும் நடந்திருக்கக்கூடிய இந்த மேடைக்கு என்னுடைய மிகுந்த மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்து வருவது சிறிய பணியானாலும் அதை உங்களை போன்ற ஐயா கணேசன் போன்ற நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் அதை பெரிதாக பேசி வருவதால் தான் நான் மேலும் ஊக்கமட்டு என்னுடைய செயல்களை செய்து வருகிறேன். நான் தொழில்முறையில் அலோபதி மருத்துவர். தமிழ்பால் எனக்கு ஈர்ப்பையும் அறிவையும் வழங்கிய என்னுடைய ஆசான், இன்று அவருக்கு 97 வயசாகிறது, இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறார். அவரை நான் வணங்கி என்னுடைய வார்த்தையை வணங்குகிறேன். எனக்கு போல நான் ஐயா சொன்னாங்க, நான் மருத்துவராக இருக்கேன், எனக்கு தமிழ் அறிவையும் ஆர்வத்தையும் ஊட்டிய என்னுடைய ஆசான் அவருடைய தலைமையில் நான் ஒரு தாய் தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த வருடம் 25 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. ஏழை ஊர்ப்புற குழந்தை, நகர்ப்புற குழந்தைகளுக்கு இல்லை, புறநகர் குழந்தைகளுக்காக அந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இலக்கியத்தையும் தமிழார்வத்தையும் ஊட்டிய அனைத்து நண்பர்கள் தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள். அந்த நண்பர்கள் இல்லாவிட்டால் நான் இந்த தமிழ் இலக்கியத்துறையை உதவிக்க மாட்டேன். நான் இலக்கியத்தை பற்றி படித்ததெல்லாம் ரொம்ப குறைவு தான். இலக்கியம் ஆர்வம் உண்டு, தமிழ் ஆர்வம் உண்டு. ஆனால் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமையெல்லாம் கிடையாது. நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு தமிழ் இலக்கிய பண்ணை ஒன்று அமைக்கும் ஒரு 4-5 வருடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கும் என்னுடைய நண்பர்கள் தான் ஐயா தகவல், ஐயா மனோகரன்,
கவிவரவன் இவன் போன்ற தமிழ் அறிஞர்கள் தான் எனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நான் நடத்தி கொண்டிருக்கிற அமைப்பை விட சிறப்பாக கவையம்புதூரில் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் கணேசன் அவர்களை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கோவை நிகழ்ச்சியில் சந்தித்தேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு சிறு கிராமத்தின் சிறுவனின் கதை என்று அவருடைய தன் வரலாற்று நடைபெறுத்தேன். ஒரு கிராமத்து சிறுவன் என்று ஒரு கதை வாழ்க்கை பயணம் என்று நான் 2-3 நூல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அன்பளிப்பாக நான் எங்கே சென்றுவாக கொடுப்பது பழக்கம். என்னுடைய வரலாற்று நூலை படித்துவிட்டு கணேசன் ஐயா அவர்கள் கவிதை மூலமாக ஒரு 10-20 பக்கம் பாராட்டி எழுதியிருந்தார். அன்று நான் என்னுடைய உணர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டேன். அவ்வளவு சிறந்த மனிதர். ஒவ்வொரு வரியும் படித்து ஒவ்வொரு வரிக்கும் ஒரு சிறிய உதாரணம், ஒரு கவிதை நயத்தோடு எழுதி அனுப்பியிருந்தார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் அவருடைய கவையம்புத்தூர் தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்ச்சி பற்றி எனக்கு புலனத்தின் செய்தி அனுப்புவார். இன்றுதான் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழியில் நானும் இன்னும் சில செய்திகளை சேர்த்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவேன் என்று நான் சில அறிவுரைகளுடன் சென்று கொள்கிறேன். திருப்பூர் சின்ன ஊராக இருந்தாலும் நிறைய தமிழ் இலக்கிய நிகழ்வு நடக்கும். ஆனால் பெரிய அரங்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு 30-40 அறை, இல்லைன்னா ஒரு 60-60 அறை தான் இருக்கும். எல்லோரும் 30-40 பேர் தான் வருவாங்க. நிறைய அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமைப்பு நிகழ்ச்சி நடத்துவோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் பேரவை நடக்கும். 2வது ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மன்றத்தில் நடக்கும். 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய இலக்கிய பண்ணை நடக்கும். 4வது ஞாயிற்றுக்கிழமை எந்த நிகழ்ச்சியில் யார் வேணும் கலந்துக்கலாம். இப்போ படிப்போம் பகிர்வோம் டாப்லெட் நூலகம்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர் அவர் வேலுசாமின்னு தொழில் நடத்துகிறாரு. அவர் இப்போ ஒரு 5-6 வருஷம் ஒரு அருமையான அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. அதை விட நீங்கள் சிறப்பாக எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பயன்படுவதையும் வழியாகவும் சிறந்த தலைப்பு கொடுத்து நீங்கள் ஏதாவது 5 நிமிடம் கொடுத்து எல்லா மாணவர்களையும் அறிஞர்களையும் பெரியவர்களையும் இணைத்து எல்லோரும் பயன்படும்படியாக ஒரு அரிய கருத்தை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விதை முளைத்து செடியாகி கனி கொடுத்து காய் கொடுத்து கனி கொடுத்து எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல் ஐயா சொன்னாங்கள்ல மரத்தை பற்றி, அந்த ஒரு மரம் தன்னைத்தானே ஈன்று இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய ஒரு மரமாகவும் ஐயா கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு மாதம் இங்கே சிறப்பித்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அறிவின் செல்வங்களை வழங்கிக் கொண்டு உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் தமிழ் வித்தகர் எழுத்தாளர் இன்று நம்முடைய கலந்திருக்கக்கூடிய மாயா மாணவரன் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் பள்ளி அவர் தான் நிர்வாகியாக இருக்கிறார். எனக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் படி ஐயாவுடைய தமிழ் படி சிறப்பதற்காக ஐயாவை நீங்கள் நன்கொடையாக விடுங்க, உறுப்பினர் கட்டணம் விடுங்கன்னு கொடுத்தாங்க. அவங்க எப்படி வச்சுட்டாலும் சரி, எனக்கு இன்னும் சில வழிகாட்டுதல் கிடைச்சது. அதை பாராட்டி கவையம்புதூர் தமிழ் சங்கம் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தாய் தமிழ் நிர்வாகி என்னுடைய மேடை அழைத்து
இந்த கவையன்புதூர் தமிழ் சங்கம் போல இந்த கவையன்புதூர் வந்து முதல்ல கோவில் பழையம் இருந்துச்சு. அப்புறம் சர்க்கார் சாமக்குளம் தான் அது ரெக்கார்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். கவையன்புதூர்னு இன்னொரு புதுமையான பேரை கொண்டு ஐயா தான். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம்லாம் சொன்னார், எனக்கு மறந்து போச்சது. மிக அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு நான் கௌரவிக்கப்பட்டதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி கோவில்பாளையம் என்பதும் சர்க்கார் சாமக்குளம் என்பதும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பெயர். இதனுடைய புராதன பெயர் தான் கவையன்புத்தூர். பாடல் பெற்ற தலம். கவையன் என்ற குறுநில மன்னன் இங்கு ஆட்சி செய்ததால் இந்த ஊருக்கு பேரு கவையன் புத்தூர் என்று ஆனது. அதற்கடுத்து கவையன்பதி என்று ஆனது. அதற்கடுத்ததுதான் கோவில்பாளையம். கௌசிகா நதி இங்கு ஓடுவதால் இங்கு கௌசிகா முனிவர் வந்து வாழ்ந்ததாகவும் அவர் இங்கு தங்கிய போது காலையில் வழிபடுவதற்கு சிவன் இல்லையே என்றதால் கௌசிகா நதியில் ஒரு குச்சியை நடுகிறார். அதனுடைய நுரையெல்லாம் வந்து அப்படியே சிவலிங்கமாக வடிவெடுத்ததாகவும், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காலகாலேஸ்வரர் கோயில்ல அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அந்த விக்கிரகம் முறையால் ஆனது என்பதால் அதற்கு எண்ணெய் காப்போ தண்ணியோ ஊற்றி சுத்தம் பண்ண மாட்டார்கள். அதனால அப்பொழுது அது கௌசிக முனிவர் வாழ்ந்ததால் இந்த நதி கௌசிகா நதி. நேற்று கூட அதை கூட்டம் நடத்தினாங்க. இப்போ எல்லா பக்கம் பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த நதிக்கு பெயர் கௌசிகா நதி என்று. கௌசிகா நதி நீர் பாதுகாப்பு குழு தான் நேற்று எல்லாம் கூட்டம் நடத்தி அந்த தூர்வாரினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதற்கு அடுத்தது கோவில்பாளையம் என்றானது. வீதிதோறும் கோயில்கள் நிறைய இருந்திருக்கிறது இங்கே. அதனால கோவில்பாளையம் ஆனது. இப்போ 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கோவில்பாளையம். அரசு பத்தகத்தில் பூரா அப்படிதான் பதிவாயிருக்கு. இப்பொழுது சர்க்கார் சாமக்குளம் என்று ஆனதற்கு ஒரு காரணம், சொல்லப்படுகின்ற காரணம் எந்த அளவுக்கு என்று தெரியாது. இங்கே அருகில் இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை எல்லாம் அரசு பொறுப்பெடுத்து தூர்வாரி அதை பயன்பாட்டுக்கு கொடுத்ததால் சர்க்கார், அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எல்லாம் சர்க்கார் என்று அழைத்தார்கள். சர்க்கார் சாமக்குளம் என்றானது. பக்கத்துல அக்ரகார் சாமக்குளம்னு இருக்குது. அங்க அப்படித்தான் அக்ரகார் சாமக்குளம் என்பது ஒரு அக்ரகார வீதியில் அந்தணர்கள் மட்டுமே குடியிருந்தார்கள். அங்கு பெரும்பாலும் பெருமாள் கோயிலும் ஈஸ்வரன் கோயில் ரெண்டுமே இருக்கிறது. அதனால அந்த வீதியில முழுக்க அவர்கள் குடியிருந்ததால் அதற்கு பேர் அக்ரகார் சாமக்குளம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றியும் திணை அதிகமாக விளைந்தது, சாமை அதிகமாக விளைந்தது. அதனால் சாமக்குளம் என்று ஆனது என்று கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே கபயகாளி அம்மன் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அது 18 ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறது. அந்த கோவிலுடைய வரலாற்று புத்தகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் கபயன்பதி எழுந்தருளியுள்ள கபயகாளி அம்மனே தான் முடியும். கபயன்பதி எழுந்தருளியுள்ள கபயகாளி அம்மனே என்று பாடல் முடியும். நான் என்னுடைய அறிவு கெட்டியபடி கௌசிகாபுரி தமிழ் சங்கம் தான் வைக்கலான் இருந்தேன். என்னோட தமிழாசிரியரிடம் அணுகி அவங்க தான் எல்லாம் வழிகாட்டினாங்க. அவர் தான் சொன்னாரு, இன்னும் புராதன பெயர் இருக்குதப்பா, கவையன்புத்தூர் இதனுடைய புராதன பெயர் அப்படின்னு சொன்னதுனால கவையன்புத்தூர் என்று வைத்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் கூட்டம் நடத்திட்டு ஈரோட்டில் சிறுதெய்வ வழிபாடுகளை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற முனைவர் வேதநாயகம் வந்து பேசுகிற போதுதான் சொன்னாரு, கவையன்புத்தூர் என்பது புராண காலத்திலேயே சங்க காலத்திலேயே அந்த பெயர் தமிழ்ச்சங்கமே கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்கம் என்று இருந்தது. அதை நீ இன்று புதுப்பித்திருக்கிறாய், உன்னத முதல்ல பாராட்டுனாரு. அதனால அந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியாது, எதேச்சியாக என் ஆசிரியர் சொன்னார், அதன்படி வைத்தோம். ஆனால் அதனுடைய ஆதாரங்களையும் எடுத்து ஒரு முறை காட்டினார். அதனால அப்படிப்பட்டு கவையன்புத்தூர். இதை பல பேருக்கு கோவன்புத்தூர்ங்கிறத நினைச்சுக்கிறாங்க. அங்கு கோவன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி பண்ணதுனால அதுக்கு பேர் கோவன்புத்தூர். அதுதான் கோவையம்புத்தூரா மாறியது. இங்கே கவையன்புத்தூர் என்பது கவைன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற விவசாயிகளா பயன்படுத்தக்கூடிய இந்த ஒய் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு கருவி, இது அது மரம் வெட்டுவது, முள் வெட்டுவது, போருக்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால கவையன்புத்தூர் என்ற அது வந்தது.
அன்னார் அவர்கள் இப்பொழுது கவையம்புத்தூர் தமிழ்ச் சங்கத்தின் வளர்ச்சி நிதியாக 500 ரூபாயும் உறுப்பினர் கட்டணமாக 500 ரூபாயும் நாங்கள் அதை சேர்த்துக் கொள்கிறோம். மனமுவந்து வழங்கிய உங்களுக்கு எங்களது கவையம்புத்தூர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற ஆண்டோர்கள் சார்பாகவும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். நன்றி நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை நான் 2-3 வருடத்துக்கு முன்னால் தலைமுறை இடைவெளி என்ற ஒரு அடுத்த பகுதி தான் இந்த வாழ்க்கையோட அடுத்த பகுதி. இது எல்லாமே வாழ்க்கையில் சந்தித்த நிகழ்ந்த நிகழ்வுகளை வைத்து நான் இந்த புனைவெல்லாம் எதுவுமே இல்லை. 2 நூல். அப்புறம் நான் கொஞ்சம் சுற்றுப்பயணம் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனது வந்து பயணக்கட்டுரை செஞ்சிருவோம். இங்கே கூடியிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் எல்லாம் நாட்குறிப்பு எழுதுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதர்களையோ அல்லது சிறந்த ஒரு சம்பவங்களையோ, சிறப்பான இப்பொழுது குமார் வாசித்ததை போல ஐயா அவர்களுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா கொய்த மலர்கள்னு ஒன்று எழுதியிருப்பார் ஐயா. அதுல பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த அனுபவித்த அத்தனையுமே புதிய கருத்துக்கள் அதுல எல்லாம் இருக்கு. அது மாதிரி நீங்கள் எழுதுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம். அவர்கள் சந்திக்கின்ற, செயல்படுகின்ற, வெற்றி அடைகின்ற அந்த சூழல்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப நாம் மற்றவர் தலைமுறைகள் வந்து அதை படிக்கின்ற போது தன்னை ஒரு வழிமுறைப்படுத்திக் கொள்ள, நெறிப்படுத்திக் கொள்ள அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுங்கள். உங்கள் வரலாற்றை எழுதுங்கள். வள்ளலாரை பற்றிய பேசிய அந்த பிரணேஷ் அவரு இந்த வயதிலே வள்ளலாரை எப்படி இங்கு வாசித்து காமித்தார்னு பார்த்தீங்க. அது மாதிரி ரொம்ப நல்லா கருத்துக்களை சேகரித்து வையுங்கள். அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும் என்று சொல்லி இப்பொழுது முதல் அமர்வை நிறைவு செய்கிறோம். ஆன்றோர்கள் அப்படியே பார்வையாளர் இடத்துக்கு வாருங்கள். நாங்கள் அமர்வு 2க்குரியவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கிழக்கு சொல்லுங்க. சங்கத்தின் 1வது ஆண்டு மலரது. சங்கம் என்ன செய்தது ஒரு ஆண்டுகளாங்கிறது அதுல எல்லாமே இருக்கு. அவசர நிமித்தமாக அவர்கள் செல்ல வேண்டி இருப்பதால்